அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வாரத்துல நடந்த முக்கியமான விஷயங்கள பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகம் பயிர் உற்பத்தி திறன்ல முதல் இடத்துல இருக்கு. அதாவது இந்திய அளவுல பயிர்களுடைய உற்பத்தி திறன், அத வந்து நம்ம புரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓகேயா? புரொடக்ஷன் வேற, புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது வேற. சரியா? ஸோ பயிரோட உற்பத்தி திறன்ல தான், புரொடக்டிவிட்டில தான் தமிழ்நாடு என்னவா இருக்காங்க? இந்திய அளவுல முதல் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது இந்த தகவல் வெளியாகி இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது தமிழகத்துல கரூர் மாவட்டத்துல ஏற்பட்ட அந்த துயர சம்பவம் அப்படிங்கிறது தெரியும். அதை ஒட்டி அத விசாரிக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு நபர் விசாரணை ஆணையத்த வந்து அமைச்சிருந்தாங்க. அந்த ஒரு நபர் விசாரணை ஆணையத்தினுடைய தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருணா ஜெகதீசன். ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள். ஸோ அவங்க தலைமையில தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணை தற்போது நடந்து கொண்டிருக்கு. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி துப்பாக்கி ஸ்டெர்லைட் ஐ மீன் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு இருக்கு இல்லையா? அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையப்போ அந்த விசாரணைய மேற்கொண்ட நபரும் இவங்க தான். ஓகேங்களா? அருணா ஜெகதீசன் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணையை மேற்கொண்ட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே இவங்க தான். சரியா? அடுத்தது அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த செல்லப்பிராணிகள், தெருநாய்கள் அதனுடைய கண்காணிப்பு, அந்த செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி வழங்குதல், ரேபீஸ் இருக்கு இல்லையா? அந்த ராபீஸ்க்கான தடுப்பூசி செலுத்துதல், இந்த மாதிரியான விஷயங்கள மேலாண்மை பண்றதுக்காக, மேனேஜ் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையா தமிழகத்துல அதுவும் குறிப்பா சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய இணையதளத்த வந்து தொடங்கியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்திய அளவுல இருக்கக்கூடிய செய்திகள். அதாவது சுதேசி 4G அப்படிங்கிறத நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தார். அதாவது ஒடிசா மாநிலத்துல இந்த ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாரு. முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தொலைத்தொடர்பு சாதனங்கள வச்சு இந்த 4G சேவைய உருவாக்கியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி டென்மார்க், ஸ்வீடன், தென்கொரியா, சீனா போன்ற நாடுகள் தான் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில இப்ப இந்தியாவும் இணைஞ்சிருக்கு. அடுத்தது ரிசர்வ் வங்கியோட புதிய துணை கவர்னராக சிரீஷ் சந்திர முர்முவ வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. ரிசர்வ் வங்கிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்னர் இருப்பார். ஆர்பிஐ பொறுத்தவரைக்கும் ஒரு கவர்னரு, அவருக்கு கீழ 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் வந்து இருப்பாங்க. 4 பேர் வந்து இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிரீஷ் சந்திர முர்மு அப்படிங்கிறவரு. மீதி இருக்கக்கூடிய 3 பேர் யாருன்னா, ரவிசங்கர் அப்படிங்கிறவங்க, சுவாமிநாதன் ஜானகிராமன் அப்படிங்கிறவங்க, அடுத்தது பூனம் குப்தா. சரியா? ஸோ ரவிசங்கர், சுவாமிநாதன், பூனம் குப்தா, ஸ்ரீஷ் சந்திர முர்மு. இவங்க தான் இப்ப இருக்கக்கூடிய டெப்யூட்டி கவர்னர்ஸா இருக்காங்க. சரியா? ஆர்பிஐயோட கவர்னர் நமக்கே நல்லா தெரியும். ஓகேங்களா? ஆர்பிஐ கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் தான் ஆர்பிஐயோட கவர்னரா இருக்காரு. ஓகேவா? அடுத்தது ஸோ நம்ம பிரதமர் வந்து ஒரு புதிய திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார். என்னன்னா, பீகார் மாநிலத்தில வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, மாதம் ரூ. 1000 உதவித்தொகையாக வழங்கப் போறாங்க. ஸோ அந்த அரசாங்கத்தினுடைய திட்டத்த வந்து பீகார்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமராக யார் வரப்போறாங்கன்னா, சனே தக்காயிச்சி அப்படிங்கிறவங்க வரப்போறாங்க. இத பொறுத்தவரைக்கும் இவங்க எந்த கட்சிய சேர்ந்தவங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சமீபத்தில டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வியில ஜெர்மன் உடைய அதிபர் பேர குடுத்துட்டாங்க. அவங்க எந்த கட்சிய சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அந்த மாதிரி இப்போ ஜப்பானுடைய பிரதமர் முதல் பெண் பிரதமராக யார் வரப்போறாங்கன்னா, சனே தக்காயிச்சி அப்படிங்கிறவங்க வரப்போறாங்க. அவங்க லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அந்த கட்சிய சேர்ந்தவங்க. சரியா? அடுத்தது அறிவியல் சார்ந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ வந்து இந்த வியோமித்ரா அப்படிங்கிற ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்ட ரெடி பண்ணியிருக்காங்க. வியோம்னா ஸ்பேஸ், மித்ரானா ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ககன்யான் திட்டத்துக்கு அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த வியோமித்ரா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உருவாக்கியிருந்தாங்க. வரக்கூடிய டிசம்பர் மாசம் என்ன பண்றாங்கன்னா, இத வந்து இந்த வியோமித்ராவ மட்டும் வச்சு அந்த ஒரு லான்ச்ச வந்து பண்ண போறாங்க. எப்படி இருக்க போகுது, விண்வெளியில எப்படி செயல்பட போகுது, அந்த ராக்கெட்டோட பாராமீட்டர்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கா, அந்த மாரி விஷயங்கள டெஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ண போறாங்க, ஒரு ஒரு டெஸ்ட் லான்ச் அப்படிங்கிறத பண்ண போறாங்க. சரியா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ ககன்யான் G1 அப்படிங்கிற கேப்சூல் விண்கலத்துல வச்சு லான்ச் பண்ண போறாங்க. சரியா? அடுத்து விளையாட்டுத்துறை சார்ந்த செய்திகள்னு பார்க்கிறப்ப, மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக பாரா வில்வித்தை சாம்பியன்ஷிப் எங்க நடக்குது அப்படின்னா, தென்கொரியாவோட குவாங்சூ அப்படிங்கிற நகரத்துல நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவரா மிதுன் மன்கால் அப்படிங்கிறவரு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு 17வது ஆசிய கோப்பை அப்படிங்கிறது துபாயில நடந்துச்சு. இதுல இந்தியா, பாகிஸ்தான் ஃபைனல்ல விளையாண்டாங்க. இந்தியா வந்து வெற்றி பெற்று இருக்காங்க. சரியா?
அதே மாரி ஹாக்கிலயுமே வந்து ஏசியா கப் வந்து நடந்துச்சு. அதுலயும் வின் பண்ணது யாருன்னா இந்தியா தான். ஆ ஏசியாவோட ஹாக்கில ஐ மீன் ஏசியா கப் ஹாக்கிலயும் நம்ம வின் பண்ணியிருக்கோம். கடைசியா பார்த்தீங்கன்னா, இந்த பளு தூக்குதலுக்கான சாம்பியன்ஷிப் போட்டி எங்க நடக்குதுன்னா, நார்வேல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ மீராபாய் சானு வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரிவுகளுக்கு கீழ பதக்கங்கள வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அததான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் எப்படி கேட்பாங்கன்னா, மீராபாய் சானு எந்த விளையாட்ட சேர்ந்தவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எந்த விளையாட்டு அப்படின்னா, வெயிட் லிஃப்டிங் பளு தூக்குதல் அப்படிங்கிறது. ஸோ முக்கியமான இந்த வார செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.